இன்றைக்கி பங்குனி உத்திரம்ன்றதுனால ஊர் பக்கம் கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகிறாங்க பசங்க. நான் போகிற வழியே பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூல் காமிச்சிட்டு போனேன். இங்கே தான் நான் வந்து 10வது வரைக்கும் படித்தேன்டா அப்படின்னு என் பசங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்றும் மாறாமல் அப்படியே இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை தான், என்ன பண்ணுறது, வயசு தான் இல்லையே, இதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு தான் சொல்லித்தரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா மதியம் போல் படைச்சிட்டாங்க. படைச்சிட்டு அரோகரா அரோகரான்னு பசங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க, படைச்சிட்டு முடக்கு 2 சொம்பு கூழை குடிச்சிட்டோம். ஈவினிங் போல் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த டைம் ஒரு 6:30 போல் தான் இன்றைக்கி கூழ் குடமே எடுத்துகிட்டு போனோமே. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சாமி வந்து பக்கத்து ஊர்லேருந்து வரணுமா, பக்கத்தூர்லேயும் படைச்சிட்டு அவங்க சாமி கொடுப்பாங்க. அதே போல் தான் படைப்புமே வருஷம். இந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வானம் எல்லாமே இருட்டிக்கிட்டு வந்தது. இதை மாதிரி பங்குனி உத்திர அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கூழெலாம் ஊற்றும் போது சாமிக்கிட்ட வந்து கனி கேட்போம். இந்த மாதிரி மழை வருமா அப்படிலாம் கேட்போம். ஆனால் இந்த டைம் என்னன்னா முன்னாடியே நல்ல மழை வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சாமி வந்ததும் அருள்வாக்கெல்லாம் கேட்டுட்டு இந்த கூழெல்லாம் படைச்சிட்டு தீபார்த்தனை காமிச்சிட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் மாதிரி கொடுப்பாங்க. இதை மாதிரி திருவிழா பண்டிகை காலங்கள்லாம் வந்துட்டால் தாங்க நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்க முடியுதே. நல்லா 4 வார்த்தை மனசார பேசிட்டு எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு 4 பேர் நம்மளை கேட்குறதும் நம்ம அவங்கள கேட்குறதும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குமே. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போயிட்டு கூழெல்லாம் ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஹாப்பி மூடு தான் போங்க. என் பசங்கள்லேருந்து எல்லாருமே. அவ்வளோதான். இனி வரும் வினி விலாகில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.